friends, welcome to my channel. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு காரசாரமான தோசை ரெசிபி ஆந்திரா நெல்லூர் ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஸ்டைல் காரம் தோசை எப்படி செய்யறதுன்னு தான் காமிக்க போறேன். இந்த தோசையை எர்ர காரம் தோசை, உள்ளி காரம் தோசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காரம் தோசையை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம், அதே சமயம் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இப்போ இந்த காரம் தோசை செய்யறதுக்கு முதல்ல நம்ம ஒரு கார சட்னியை தயார் பண்ணிக்கலாம். கார சட்னி செய்யறதுக்கு நான் இங்கே 6 காஞ்ச மிளகாவை சுட தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு அரைச்சோம் அப்படின்னா காஞ்ச மிளகாய் வந்து நல்லா அரைப்படும். அது மட்டும் இல்லாமல் சட்னிக்கு வந்து நல்ல கலரும் கிடைக்கும். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் 1/4 வெங்காயம் எடுத்திருக்கேன். இது கூடவே 3 பல்லு பூண்டு, சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் வந்து நமக்கு சட்னிக்கு தேவைப்படும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் சொன்ன அளவுலேயே நீங்கள் சட்னி அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 4 காரம் தோசை வரும். இப்போ நம்மளோட கார சட்னி தயாராகிடுச்சு. இந்த சட்னிலேயே நீங்கள் கடுகுளுத்தம் பருப்பை தாளித்து கொட்டி இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இப்போ அடுத்ததாக காரம் தோசை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு குழிக்கரண்டி மாவு எடுத்து தோசை சுட்டுக்கோங்க. இந்த தோசை மேலே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கார சட்னியை ஒரு ஸ்பூனில் எடுத்து நல்லா பரப்பி விட்டுக்கலாம். இது மேலே இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யோ எண்ணெயோ விட்டுக்கலாம். இந்த தோசையை நம்ம திருப்பி போட போகிறதில்ல, அதனால் மூடி போட்டு 15 செகண்ட் வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, தோசை இப்போ நல்லா முருகலாக வெந்துடுச்சு. இதை நம்ம இப்போ தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நான் இன்னொரு தோசை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த காரம் தோசைக்கு நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் பயன்படுத்துனீங்க அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இதே காரம் தோசையில் கொஞ்சம் வெரைட்டியாக நீங்கள் கார சட்னியை பரப்பி விட்டதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின வெங்காயத்தை மேலே தூவியும் நீங்கள் இந்த தோசையை செய்யலாம். அவ்வளோதாங்க, இப்போ நம்மளோட அருமையான காரசாரமான ஆந்திரா ஸ்பெஷல் காரம் தோசை தயாராகிடுச்சு. இந்த தோசை ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.